இப்ப எந்த சட்டம் வந்து ஒரு முதலமைச்சரையோ ஒரு அமைச்சரையோ, அவர் திமுகன்னு சொல்லலை, எந்த கட்சியானராக இருந்தாலும் முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவது மனைவி எப்படி நீங்க வந்து, அதுவும் வந்து பொதுமக்களுக்கு தெரிகிற அளவுக்கு, அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு தெரிகிற அளவுக்கு வந்து இது வெளிப்படையா தெரிகிறது என்றால், எந்த நீதிமன்றமும் ஏதாவது கேட்டுதா? கேட்குமா? கேட்காது. கேட்காது என்ற தைரியத்தில் தான் எப்பொழுதுமே வந்து எதையுமே ஒரு தவறுகளை சுட்டி காட்டினாதான் அந்த இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அந்த மாதிரி வந்து அது தவறு, சமுதாயத்தில் தார்மீக ரீதியில் தவறு என்ற உணர்வு மக்களிடையேயும் வந்து மறைந்து வருகிறது. நம்ம வந்து இதுல வந்து அரசியல்வாதிகளை மட்டும் குற்றம் சாட்டவில்லை, மக்களையும் சொல்றோம் இது தவறு. இப்ப அந்த நடிகர் ரஜினிகாந்தோ கமலஹாசனோ இல்லை இன்னும் XYZ நடிகர்கள், மற்ற இயக்குநர்கள், அவங்கெல்லாம் பிரபலமானவர்கள்லாம் மேடையில் இருந்தாங்க, ஆடியன்ஸ்லயும் இருந்தாங்க. எல்லாரும் இதை கைத்தட்டி அவர் வந்து மனோரமா ஆட்சி தான் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற அந்த நிகழ்வை, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக ரீதியான சட்ட ரீதியான தவறு ஒன்றை அங்கீகரிப்பது போல அந்த நிகழ்ச்சி நகைச்சுவையாக இருந்தாலும் அமைந்து விட்டது. திராவிட மாடல் அந்த நேரத்துல சொல்லப்பட்ட விதம் புரிந்து கொண்டது அப்படிங்கிறப்போ இதை யோசிக்கக்கூடிய அளவுக்கான சூழ்நிலை அங்க இல்லாம போயிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும்னா, ஒரு முதலமைச்சர் வந்து நகைச்சுவையாக பேசினால், அவர் எதை பேசினாலும் நம்ம வந்து கைத்தட்டி ஆதரிக்கணும். அந்த நம்ம கைத்தட்டி அதை வந்து ஆதரித்து அதை வந்து தன்னுடைய இதை தெரிவித்துக் கொள்வது வந்து இது ஒரு ஃபோபியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு வியாதி மாதிரிதான்.